பனையூரில் இன்று நடைபெற்ற தாவேகா புதிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அனைவரையும் புருவம் உயர்த்த வச்சிருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சியை கடந்த ஆண்டு தொடங்கினார். இதை தொடர்ந்து கட்சியினுடைய முதல் மாநாடும் கடந்த ஆண்டு நடந்தது. இதைத் தொடர்ந்து பரந்தூரில் அமையிருக்கும் புதிய விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய பரந்தூர் மக்களை நடிகர் விஜய் அண்மையில் சந்தித்து பேசினார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தான் தாவேகா கட்சி அறிவிக்கப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற இருக்கும் நிலையில கட்சியினுடைய ஆண்டு விழாவுக்கு கட்சியினர் தயாராகி வராங்க. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகளை விஜய் சந்திக்கக்கூடிய நிகழ்வு பனையூரில் இன்று காலை 10 மணிக்கு நடந்துச்சு. இந்த நிலையில இன்று நடைபெற்ற கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு தாவேகா தலைவர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது புதியதாக நியமிக்கப்பட்ட 20 மாவட்ட செயலாளர்கள் கூட தனித்தனியாக விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தனித்தனியாக விஜய் ஒவ்வொருவருடனும் பேசும்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் கூட உடன் இல்லாமல் வெளியே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பகுதி, பேரூர், ஒன்றிய செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் சில மாவட்டங்களில் லஞ்சம் கேட்பதா புகார் எழுந்திருக்கு. தாவேகா மாவட்ட செயலாளர்கள் பதவிகளுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்குவதா புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு விஜய் எச்சரிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. முன்னதாக தாவேகாவில் மாவட்ட நிர்வாகிகள், நகர தலைவர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு பணம் வசூலிப்பதா குற்றச்சாட்டு எழுந்தது. இதை தொடர்ந்து விழுப்புரத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பதவிகளுக்கு பணம் வாங்கினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது.